ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பீட் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தையும் ஒரு ஆன்மீக எச்சரிக்கையான விஷயத்தையும் பார்க்க போகிறோம். 2026 ஆண்டுடைய கடைசி சந்திர கிரகணமானது ஏற்பட போகுது. இந்த கிரகணத்தினால என்ன மாதிரியான விஷயங்களில் கவனம் செலுத்துதோ, எதில் ரொம்ப ஃபோக்கஸாக இருக்கணும் அப்படிங்கிற முக்கியமான ஆன்மீக தகவல்களை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெற முடியும். ஃபஸ்ட்டு கிரகணம் நடக்கிறத பற்றி வாங்க பார்க்கலாம். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் தான் இந்த ஆண்டுடைய 2வது மற்றும் கடைசி சந்திர கிரகணமானது நிகழ இருக்குது. ஆக்சுவலி ஆவணி மாதம் பிறக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாளே இருக்குது. ஆவணி மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி தான் கிரகணம் வரப்போகுது. இந்த ஆவணி மாதத்தில் ஏற்படக்கூடிய சந்திர கிரகணத்தின் போது நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு எல்லாருக்குமே பாதகமான விளைவுகள் ஏற்படக்கூடும். அதுலேயும் பர்டிகுலராக சில பேருக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்ற சூழ்நிலை உருவாயிருக்கு. பொதுவாகவே கிரகணம் ஆபத்தானது அப்படிங்கிறதுனால பொதுவாகவே எல்லாருக்குமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆபத்து வரும். அதனால் இந்த கிரகணத்தன்னைக்கு சில விஷயங்கள் செய்யணும், சிலது செய்யக்கூடாது. முதல்ல கிரகணம் நடக்கிறது என்னைக்கு அப்படிங்கிறத விலாவரியாக ஷேர் பண்ணுறேன். கிரகணம் நடக்கிறது என்னைக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. ஆவணி மாதம் கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமி வரக்கூடிய அன்னைக்கு கிரகணம் நடக்க போகுது. ஆவணியுடைய 10ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமியானது வருது. அன்னைக்கு ஆங்கில மாதத்தில் ஆகஸ்டுடைய 28ஆம் தேதி கரெக்டாக வியாழக்கிழமை அன்னைக்கு தான் கிரகணமானது நிகழ இருக்குது. இந்த நாளில் கிரகணம் எதில் நடைபெற போகுதுன்னா கும்ப ராசியில் நடைபெற போகுது. ஆமாங்க, கும்ப ராசியில் சந்திரன், சிம்ம ராசியில் சூரியன், நிழல் கிரகமான கேது இதெல்லாம் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய நாளில் கிரகணமானது ஏற்படுது. மேலும் சூரியன், சந்திரன், பூமி இவங்க 3 பேரும் இந்த நாளில் நேர்கோட்டில் வருவாங்க. அப்போ இந்த அரிய சந்திர கிரகணம் ஏற்படுது. இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவில் தெரிய வாய்ப்பு கிடையாது. ஏன்னா கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கிறது காலையில். அதனால் இந்தியாவில் தெரிய வாய்ப்பு கிடையாது. ஸோ கிரகணம் நடக்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக 90% மேலே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதிவாகும் வெளிநாடுகளில். இந்தியாவில் பதிவாக வாய்ப்பு கிடையாது. அதே போல் கிரகணம் நடக்கக்கூடிய டைமிங் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக இந்திய நேரப்படி காலையில் 6:53 மணிக்கு தொடங்கி மதியம் 12:32 மணிக்கு முடிவடைய இருக்குது. அதாவது இந்திய நேரப்படி ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி காலையில் 6:53 மணிக்கு தொடங்கி மதியம் 12:32 மணிக்கு முடிவடைய இருக்குது. ஸோ நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணம் பகல் நேரத்தில் நடக்கிறதுனால இந்தியாவில் கிரகணத்தை பார்க்க முடியாது. கிரகணத்துடைய கால அளவு 5 மணி நேரம் 39 நிமிடங்கள் வரையும் நீடிக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 6 மணி நேரத்துக்கிட்ட கிரகணமானது நடக்க போகுது. இந்த கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு இந்தியாவில் சந்திர கிரகணம் தெரியாது என்றாலும் கிரகணத்துடைய தாக்கமானது இருக்கும். ஏன்னா சந்திரன், பூமி அதுக்கப்புறம் சூரியன் ஒரே நேர்கோட்டில் வராங்க. அது நம்ம கண்ணுக்கு தெரியாதோ தவிர அதெல்லாம் வர்றது கிரகணம் நடக்கிறது இந்திய நேரப்படி பதிவாகிறது உறுதியாகுது. அதனால் கிரகணத்துடைய விளைவுகள் அதிகமாகவே இருக்கும். இப்பேற்பட்ட கிரகணத்தின் போது சில விஷயங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதாவது கிரகணத்தின் போது சில விஷயம் செய்யணும், சில விஷயம் செய்யக்கூடாது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஏடா கிரகணத்தின் போது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாகவே வரையறுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதற்கேற்ப நாம் இருக்கும்போது தான் கண்டிப்பாக நமக்கு பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்க முடியும். அதனால் கிரகணத்தின் போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத விளக்கமாக இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத விளக்கமாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ சந்திர கிரகணம் நிகழக்கூடிய நேரத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன். அதன்படி கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தை பொறுத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஃபஸ்ட்டு பரிகாரம் செய்ய வேண்டிய முக்கியமான ராசிகள் இருக்கீங்க. ஸோ யாருன்னு பார்த்திங்கன்னா
மகம், பூரம், உத்திரம், பரணி, பூரடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த எல்லா ராசிக்காரங்களுமே சந்திர கிரகணத்தன்னைக்கு சந்திரனை சாந்த பண்ணக்கூடிய சாந்தி பரிகாரம் வந்து செய்ய வேண்டும். உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்த ராசிக்காரங்க நீங்கள் சாந்தி பரிகாரம் மட்டும் சந்திர கிரகணத்தன்னைக்கு செய்யாமல் விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக மனநிலையில் பாதிப்பு ஏற்படும். ஸோ அதனால் சாந்தி பரிகாரம் கண்டிப்பாக வந்து கிரகணத்தின் போது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்கள் ராசிக்காரங்க செய்ய வேண்டும். ஸோ அந்த சாந்தி பரிகாரம் எப்படி செய்யணுங்கிறது அடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதை தெளிவாக நோட் பண்ணி பரிகாரத்தை பண்ணுங்கள். சரி, இப்போ வந்து இந்த கிரகணத்தின் போது என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிற சில விதிமுறைகள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி பௌர்ணமி தினத்தில் சந்திர கிரகணம் வரும், அமாவாசை தினத்தில் சூரிய கிரகணம் நடக்கும். ஆடி அமாவாசையில் இந்த ஆண்டுடைய கடைசி சூரிய கிரகணம் நடந்தது. இப்போ அடுத்து ஆவணி பௌர்ணமியில் இந்த ஆண்டுடைய கடைசி சந்திர கிரகணம் நடக்க இருக்குது. சந்திர கிரகணம் அப்படிங்கிறது நிலா பூமியின் பின்னால் கடந்து செல்லும்போது பூமியானது சந்திரனுடைய கதிர்களை வந்து நிலவின் மீது படுவதிலிருந்து மறைத்துவிடும். அப்போ ஏற்படக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு தான் சந்திர கிரகணம் என்று சொல்லப்படுது. இந்த சந்திர கிரகணம் வந்து முழுமையாக ஏற்பட்டால் பூரண சந்திர கிரகணம் என்றும், அறகுறையாக ஏற்பட்டால் பர்வசுவ சந்திர கிரகணம் என்றும் அழைக்கப்படும். சூரிய சந்திரர்கள் கிரகணம் நிகழும்போது ராகுவின் பிடியில் இருந்தால் அது ராகு கிரகஸ்தம் என்றும், கேதுவில் பிடியில் இருந்தால் அது கேது கிரகஸ்தம் என்று அழைக்கப்படும். இப்போ கேதுவில் பிடியில் இருந்து கிரகணம் நடைபெறுது. அப்போ இந்த சந்திர கிரகணம் கேது பிடியில் இருக்கக்கூடிய சந்திர கிரகணம் இல்லை கேது கிரகஸ்த கிரகணம் என்று அழைக்கப்படுது. கிரகணம் எல்லா நாடுகளுக்கும் ஒரே நேரத்தில் தென்படாது, மாறாக வெவ்வேறு நேரங்களில் தென்படும். அதன்படி கிரகணத்தின் போது இந்தியாவில் இந்த டைமில் தென்படும். ஸோ கிரகணத்தின் போது புவி மேற்பரப்பில் வெளிச்சம் குறைவதை காணலாம். அது இருள் நிறைந்த நேரமாக இருந்தால் நல்லா பார்க்க முடியும், பகல் நேரங்கிறதுனால இந்தியாவில் பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் கிரகணத்தை பற்றி சூழ்ந்திருக்கு. இதில் சந்திர கிரகணத்தை பற்றி புராண கதைகள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. சந்திரன் அவர் செய்த பாவம் காரணத்தால் அவருக்கு ராகு தோஷம் வந்து விடுகிறது. இதனால் ராகு அவரை பிடித்து அவரை முடக்க நினைக்கிறார். ஆனால் சந்திரன் பகவானை பிரதித்து ஸ்லோகங்கள் சொல்லவோ இறைவன் சந்திரனுக்கு அருள சந்திரனுக்கு இருந்த ராகு தோஷம் நீங்குகிறது. இதனால் கிரகணத்தின் போது பக்தியோடு இறைவனை பிரார்த்தித்து வந்தால் அவரவர் செய்த பாவங்கள் தீரும், இறைவன் அருள் கிடைக்கும். அதனால தான் கிரகணத்தின் போது நம்ம ஜபங்கள் பண்ணுவது இதெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் தான் கிரகணத்தை பற்றிய புராண கதைகள். இப்போ சந்திர கிரகணம் அன்று என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிறத சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. கிரகணம் தொடங்கிறதுக்கு 2 மணி நேரத்திற்கு முன்னதாகவே எந்தவித உணவும் உட்கொள்ளக்கூடாது. கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டை விட்டு கிரகணத்து நேரத்தில் வெளியில் செல்லக்கூடாது. ஆலயங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கும். செய்து வைத்திருக்கக்கூடிய உணவுகளில் தர்பை புல்லுனை போட்டு வைக்க வேண்டும். கிரகணத்தின் போது நவக்கிரக துதியை பாராயணம் செய்யணும். அதே போல் சந்திர கிரகணத்துக்கான துதியும் ஸ்பெஷலாக பாராயணம் செய்யணும். கிரகணம் விடுபடும் போது, அதாவது கிரகணம் முழுவதும் முடிந்ததுக்கு பின்னாடி குளித்து முடித்துவிட்டு ஆலய தரிசனம் வீட்லேயோ கோவிலையோ மேற்கொள்ளணும். ஆலய தரிசனம் இல்லை வீட்டில் தரிசனம்லாம் மேற்கொண்டதுக்கு பின்னாடி தீபமேற்றி வழிபட்டால் கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம். கிரகணம் முடிந்ததும் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது நல்லது. அதோடு ஆலய தரிசனம் மேற்கொண்ட பிறகு இல்லை வீட்டில் வழிபாடு செய்த பிறகு உணவு உட்கொள்ள வேண்டும். சந்திர கிரகண காலத்தில் வீட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருந்தபடியே இறைவனை துதித்து இறைப்பாடுகளை பாராயணம் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும். கிரகணம் முடிந்ததும் இல்லை நீங்கள் கிரகணத்தின் போதும் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விஷயங்கள் வந்து செய்யலாம். ஸோ இதெல்லாம் தான் கிரகணத்தின் போது செய்ய வேண்டிய செய்யக்கூடாத விஷயங்கள். ஸோ எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் கிரகணத்தை பற்றி நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.